ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து பேப்பர் கட்டிங் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இப்போ பிகினராக இருக்கோம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் வந்து ப்ளவுஸில் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு டைம் கரெக்டாக வராது. அந்த கட்டிங் கரெக்டாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் வந்து போட்டு ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா கிளாத்தில் கட் பண்ணும்போது வந்து நமக்கு எந்த டவுட்டும் இருக்காது. கொஞ்சம் டவுட் இல்லாமல் தைக்கலாம். அப்புறமா வந்து நம்ம கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் லாங் பஃப் ஸ்லீவ் வைக்கிறதுக்காக அதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்காக வந்து ஸ்லீவ் லென்த்து பார்த்திங்கன்னா வந்து நான் 16 இன்ச்சஸ் வந்து எடுத்திருக்கேன். மொத்தமாக வந்து 16 இன்ச்சு. அந்த நம்ம ஜாஸ்தியாக எடுக்கும்போது தான் மேலே வந்து பஃப் கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். நம்ம பஃபோட இது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லீவோட லென்த் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹையாக தான் வைக்கிறேன், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 10.5 10.5 இன்ச் வந்து நான் நார்மல் ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்திருக்கேன். 16 இன்ச்சில் வந்து 10.5 வந்து நான் ஸ்லீவ் லென்த் எடுத்திருக்கேன். மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறது பஃப்காக வந்து நம்ம இஷ்டம்தான். நமக்கு எந்த அளவு வந்து வேணுமோ அந்தளவு வந்து ஸ்லீவ் லென்த்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். எந்த அளவு நம்ம கை போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வச்சோன்னா எல்போ ஸ்லீவ் அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 10.5 மார்க் பண்ணிவிட்டு அந்த 10.5 மார்க் பண்ண இடத்துலேருந்து கையோட சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். நார்மல் என்னோடய சுற்றளவு பார்த்திங்கன்னா 8.5, அது கூட வந்து ஒரு 1.5 சேர்த்து 10 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணும்போது. ஏன்னா புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும்போது டைரெக்டாக வந்து அந்த கிளாத்தில் போட்டு கட் பண்ணும்போது நமக்கு டவுட்டாக இருக்கும். கட் பண்ணிட்டா வந்து கிளாத்தும் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டு கட் பண்ணிட்டோன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த தப்பும் வரக்கு வாய்ப்பு இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து கை சுற்றளவை மார்க் பண்ணி அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துட்டேன் பாருங்கள். அது என்ன அளவோ அதையும் மார்க் பண்ணியாச்சு. 8.5, அது கூட வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வந்து 1.5 சேர்த்து 10 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த 10.5 நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதையும் நம்ம கை சுற்றளவையும் ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம், கோடு போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவ் அளவு என்னவோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி வளைவு கொடுப்போமோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், அந்த 10.5லேருந்து அந்த 10க்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம நார்மலாக வந்து எல்போ ஸ்லீவ் கட் பண்ணுறோன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு போட்டு இதோட கட் பண்ணிட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த வளைவை கொடுத்து கரெக்டாக போட்டுட்டோம்னா இந்த அளவுக்கு நார்மலான ஸ்லீவுக்கு இதை மட்டும் செஞ்சால் போதும். எந்த அளவு வருதோ அதோட வளைவு கொடுத்துட்டோம்னா கரெக்டாகிரும். இப்போ பாருங்கள், இதிலேருந்து வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். நார்மல் ஸ்லீவுக்கு நம்ம எப்படி வரைவோமோ அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதிலேருந்து வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சோ 3.5 இன்ச்சோ வந்து நம்ம இது கேப் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து லென்த் எவ்வளோ விட்டுருக்கோமோ கை சுற்றளவில் அந்த அளவையும் மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அகலத்துலேருந்து வந்து ஒரு 3 இன்ச் எடுத்துக்கலாம். மேலேருந்து வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், அதிலேருந்து நம்ம அந்த 10.5 மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதோட வந்து ஒரு கோடு போட்டு அதுலேருந்து சென்டர் பாயிண்ட் எடுத்து வளைவு கொடுத்துக்கலாம். நமக்கு டைரெக்டாக வந்து வளைவு கரெக்டாக வரும்னா நம்ம இந்த கோடெல்லாம் போடாமல் டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கரெக்டாக மார்க் பண்ணி பண்ணும்போது வளைவு வந்து கரெக்டாக வரும். இப்போ ஒரு 9 இன்ச் வருதுன்னா 9ல் பாதி 4.5 அதிலேருந்து எடுத்து கரெக்டாக வந்து நம்ம கை ஷேப்புக்கு வந்து நம்ம வளைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த எடுத்து அந்த சென்டர் இடத்துல வந்து அதுக்கப்புறமா வந்து கீழே இறக்கி போட்டுக்கலாம். இல்லை இப்படி இதோட வந்து போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். யூஸ் பாருங்கள், இதோட வந்து நம்ம வளைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கீழே கை சுற்றளவு கூட நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போவே மார்க் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எக்ஸஸாக வந்து கீழே வந்து துணி அதிகமாக இருக்காது. கீழே நம்ம கை சுற்றளவு எவ்வளவோ அது கூட வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து விட்டுடலாம். இப்போ வந்து 5.5னா அது கூட வந்து ஒரு 1 இன்ச்சு சேர்த்தனோன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ 5.5 கூட நான் வந்து இன்னொரு இன்ச் சேர்த்திக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம மேலே ஜாயின் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஸ்லீவ் பேட்டர்ன் ரெடி நார்மல் ஸ்லீவுக்கு. ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து பேப்பர் கட்டிங் வந்து நிறையா போட்டோன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பயம் தெரியாது, கொஞ்சம் நீட்டாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் வந்து ஒரு 4-5 டைம் நமக்கு பர்ஃபெக்டாக வர வரைக்கும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கிளாத்தில் வந்து கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம புதுசாக கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும் புதுசாக வந்து ஒரு இதை ட்ரை பண்ணும்போது. ஸோ பாருங்கள், இதையும் இந்த ஸ்லீவ் லென்த்தையும் வந்து நான் கை சுற்றளவு மார்க் பண்ணி அதை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நார்மலான ஸ்லீவ்னால் நமக்கு இதுதான், இவ்வளோ பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பஃபுக்குங்காட்டி மேலேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம 5.5 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா பஃபுக்கு. இப்போ பாருங்கள், இந்த கை சுற்றளவுலேருந்து பாதி எடுத்துக்கலாம். இப்போ 10 இன்ச் அதில் பாதி 5 எடுத்துக்கிறேன். 5 எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம இது கூட வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துடலாம். மீதி இருக்க 5.5 கூட இப்போ பாருங்கள், அந்த கோடு போட்டு எடுத்தாச்சு. இதுலேருந்து வந்து நம்ம மேலேருந்து வளைச்சி எடுத்துக்கலாம். கரெக்டாக 10 இன்ச் அதில் பாதி வந்து 5 மார்க் பண்ணியாச்சு. அதை வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். எது பண்ணும்போதுமே கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பண்ணோன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கோட்டை விட்டு வெளியிலையும் போகாது, அளவு வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வரும். நம்ம புதுசாக தைக்கும்போது பாருங்கள், அவ்வளோதான், இதோடு முடிஞ்சது. நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம், அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க 5.5ல் வந்து நம்ம பஃப் வைக்க போகிறோம். கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹையாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் டார்க்காக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இப்போ வந்து இது இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு டைம் கூட நம்ம டவுட்டாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஈஸியாக இருக்கும், நமக்கு எந்த டவுட்டுமே வராது. நமக்கு எந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கோ அதை வந்து நம்ம கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம டேப் யூஸ் பண்ண வேண்டி இருக்காது. ஒரு டைம் நம்ம கரெக்டாக வந்துருச்சுன்னா நம்ம அந்த பேட்டர்னவே வச்சு நம்ம எல்லா ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்யூ, கீப் அண்ட் சப்போர்ட், பாய்.